வணக்கம் நண்பர்களே. மதுரை மக்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு இடமாகவும், சூப்பரான ஒரு சுற்றுலா தலமாகவும் நம்ம வண்டியூர் கண்மாயை மாத்துறதுக்கான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றியான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மதுரையில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் எது எதுன்னு கேட்டோம்னா நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம், தெப்பக்குளம், அழகர் கோவில், திருமலை நாயக்கர் மகால். மதுரையில் இருக்கிற நிறைய சுற்றுலா தலங்கள் கோயில்களாகவும் புராதன சின்னங்களாகவும் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணிகளுக்கும் வெளியூர் பயணிகளுக்கும் இது புதுசாக தெரியலாம். ஆனால் மதுரை மக்களுக்கு இது ரொம்ப பார்த்து பழகி போன ஒரு விஷயமா இருக்கும். மதுரை மக்களுக்கு குடும்பத்தோட ஒரு ரிலாக்ஸேஷனாக போயிட்டு வரணும்னாலும் சரி, பொழுதுபோக்குக்காக போயிட்டு வரணும்னாலும் சரி, மதுரையில் இருக்கிறது ரெண்டு பார்க்கு தாங்க. ஒன்று ராஜாஜி பார்க், இன்னொன்று எக்கோ பார்க். இந்த 2 பார்க் மட்டும்தான் மதுரையில் இருக்கிறது. இந்த 2 பார்க்குமே அடிக்கடி சரியாக பராமரிப்பு செய்யப்படாமையும் இது சாதாரண பார்க்காகவும் இருக்கிறதுனால மதுரை மக்களுக்கு புதுசாக இன்னும் பொழுதுபோக்கு இடங்கள் தேவைப்படுகிறது. ரீசெண்டாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட சொல்லியிருந்தார், மதுரை மக்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி கவலைப்படுறவங்களுக்காகவே இப்போது ரீசெண்டாக ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகிருக்கு. நம்ம வண்டியூர் கண்மாயை பிரம்மாண்டமாக ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலா தலமாகவும் பொழுதுபோக்குக்கு ஏற்ற மாதிரியான வசதிகள் கொண்ட சுற்றுலா தலமாகவும் மாற்றுறதுக்கான ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. சென்னையில் இருக்கிற வில்லிவாக்கம் ஏரியா தொங்கு பாலத்தோட சூப்பரான ஒரு வடிவமைப்பில் அதிநவீனமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கோயம்புத்தூரில் இருக்கிற உக்கடம் ஏரியை சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்காங்க. அதே போல் தான் இப்போ நம்ம மதுரையில் இருக்கிற வண்டியூர் கண்மாயவும் சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்காக திட்டம் வச்சுருக்காங்க. கண்மாயை பொறுத்த வரைக்கும் 4 புறமுமே முக்கியமான சாலைகள் இருக்குது. தெற்கு பக்கம் சிவகங்கை ரோடும், கிழக்கு பக்கம் பாண்டிகோவில் ரிங் ரோடும், மேற்கு பக்கம் KK நகர் 100 அடி ரோடும், வடக்கு பக்கம் மாட்டுத்தாவணி மெயின் ரோடும் அமைஞ்சிருக்கு. இந்த கண்மாயோட மொத்த பரப்பளவு 620 ஏக்கர். இந்த கண்மாயை சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்காக இதுக்கு முன்னாடி 2-3 முறைகள் முயற்சிகள் செய்தும் கூட அந்த திட்டங்கள்லாம் கைவிடப்பட்டுருச்சு. இதே திட்டத்தை அதிநவீனமாக மாற்றி அமைச்சு தற்போது மறுபடியும் இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதற்கான மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 90 கோடி ரூபாய். அப்படி என்னென்ன இந்த திட்டத்தில் முக்கியமான சிறப்பம்சங்கள்ன்றதை இப்போ நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த கண்மாயோட மையப்பகுதியில் ஒரு குட்டி தீவு உருவாக்கி அந்த குட்டி தீவுக்கு நாம் நடந்தே போகிற மாதிரி, கரைகளிலிருந்து நம்ம நடந்தே போகிற மாதிரி ஒரு தொங்கு பாலம் அமைக்க இருக்காங்க. இந்த பாலம் மரத்தால் ஆன பாலமாகவோ அல்லது இரும்பு பாலமாகவோ இருக்கலாம். ஆனால் ஒரு தொங்கு பாலம் அமைக்க இருக்காங்க. அடுத்ததாக இந்த கண்மாயில் நம்ம போட்டிங் போகிற மாதிரி, அதாவது படகு சவாரி செய்வதற்கு ஏற்ற மாதிரியான வசதிகளை செய்து கொடுக்க இருக்காங்க. அடுத்ததாக இந்த கண்மாயை சுற்றி 4 புறமும், அதாவது மொத்தம் 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு நடைபாதை அமைக்க இருக்காங்க. சாலை அல்லது நடைபாதை அமைப்பாங்க. இதன் மூலமாக காலையும் மாலையும் நடைபயிற்சி போகிறவங்க, சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த நடைபாதை ஓரங்களில் டீ கடைகள், பழக்கடைகள், அமர்ந்து ஓய்வெடுப்பதற்கு ஏற்ற மாதிரியான இருக்கைகள் அமைக்க இருக்காங்க. இந்த கண்மாயை சுற்றி இருக்கிற கரைகள் முழுவதும் பசுமையாக இருக்கிறதுக்காக மரங்களும் அழகு செடிகளும் வைக்க இருக்காங்க. அதே போல் மின்விளக்குகள் அமைச்சு இரவு நேரங்களில் இங்கே சுற்றுலா பயணிகள் போவதற்கு ஏற்ற மாதிரியான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. இந்த சுற்றுலா தலத்தில் சிறுவர்களிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறலாம். நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு இது போன்ற இயற்கை சுற்றுலா தலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இயற்கையான காற்று சுவாசம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும், கொஞ்சம் ஓய்வும் கிடைக்கும். கோவை, பெங்களூர், சென்னையில் இருக்கிற மாதிரியான செல்ஃபி ஸ்பாட், ஐ லவ் மதுரை அப்படின்னு ஒரு செல்ஃபி ஸ்பாட் வச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த கண்மாய் முழுவதுமாக தண்ணீர் தேங்கும்படி ஆழப்படுத்த இருக்காங்க. இதனால் இந்த பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக தேங்கி இருக்கும். கோடை காலங்கள்லேயும் இந்த பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக தேங்கி இருந்துச்சு அப்படின்னா பறவைகள் எல்லாமே தண்ணிக்காக இந்த பகுதியை தேடி வரும். இந்த பகுதி ஒரு சரணாலயம் மாதிரி ஒரு காட்சி அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் மதுரையோட வடக்கு பகுதி மக்களுக்கு இது ஒரு நீர் ஆதாரமாகவும் இருக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வண்டியூர் கண்மாய் சீரமைப்பு செய்யப்பட்டு சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு மதுரை வடக்கு தொகுதி MLA நம்ம முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. இந்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றி தரப்படும்னு உறுதியளிச்சிருக்காரு. இன்னும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த திட்டத்தை
விரைந்து செயல்படுத்த வேணுங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு. கடந்த திமுக ஆட்சியில் இந்த வண்டியூர் கண்மாயில் வந்து தமிழ்தாய் சிலை அமைக்கப்படும்னு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. மறுபடியும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இங்கே தமிழ்தாய் சிலை அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழுக்கு பெருமை சேர்த்த மதுரைக்கு நாமளும் பெருமை சேர்க்கலாம். இந்த சுற்றுலாத்தலம் அமைப்பதை பற்றியான உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.